பாக்யா வீட்டுல எல்லாரும் ஈஸ்வரிய நினைச்சு அழுகுறாங்க. கோபி கோவத்தோட ராதிகா வீட்டுக்கு போறாங்க. கதவை ராதிகா திறக்கல. கதவை எட்டி உதைச்சு திறக்கிறாரு. ராதிகா, உனக்காண்டிதான் எங்க அம்மாவை இந்த வீட்டை விட்டு போக சொன்னேன். அது உனக்கு பொறுக்கலையா? நேரா ஜெயிலுக்கே அனுப்பி வச்சுட்ட. இப்ப எங்க அம்மாவை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. எல்லாம் உன்னாலதான். உங்க அம்மாவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உன்னால தாங்க முடியுமான்னு அடிக்க கை ஓங்குறாங்க. அப்ப ராதிகா தடுக்கிறாங்க. பக்கத்துல இருக்க சேரை வச்சு கமலாவை அடிக்க பாக்குறாங்க. அப்பவும் ராதிகா காப்பாத்துறாங்க கமலாவை. என்ன கோபி பண்றீங்க? நீங்க என்ன லூஸ் ஆயிட்டீங்களான்னு கமலா கேக்குறாங்க. கோபி சொல்றாங்க, இனிமேட்டு நீங்க ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ராதிகா, உன்னை நான் கல்யாணம் பண்ணதான் நான் பண்ண தப்பு. அன்னைக்கு உன் வீடு ஜப்தி ஆக வேண்டியது. நான் உன்னை காப்பாத்தினேன்ல, அந்த நன்றி கூட உன்கிட்ட இல்லையான்னு கோபி கேக்குறாரு. அதுக்கு ராதிகா சொல்றாங்க, நான் என்ன பிச்சைக்காரியா? நான் தான் உனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கேன் அப்படின்னு கோபியை பார்த்து சொல்றாங்க. கோபி கோவத்தோட சொல்றாங்க ராதிகாவை பார்த்து, எங்க அம்மாவுக்கு மாத்திரம் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா வீட்டோட உங்க 2 பேரையும் வச்சு கொளுத்திடுவேன். என்கிட்ட கருணை எல்லாம் எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு நேரா அவரோட கிச்சனுக்கு போறாரு. ராதிகாவை பார்த்து கமலா சொல்றாங்க, இதுக்காண்டியா உன்னைய தேடி இந்த பையனுக்கு கட்டி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையில அடிச்சுக்கிட்டு கோவமா போறாங்க கமலா. ராதிகா அதிர்ச்சி ஆயிட்டாங்க. கோபியோட ஃப்ரெண்டு செந்தில் விஷயம் கேள்விப்பட்டு கிச்சனுக்கு வர்றாரு. அப்ப கோபி மூளையில உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. கவலைப்படாத கோபி, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். என் ஃப்ரெண்டு இருக்கான், அவன் ஒரு வக்கீல். அவனை வச்சு ஏதாவது மூவ் பண்ண முடியுமான்னு நான் பாக்குறேன்னு கோபி கிட்ட பிராமிஸ் பண்றாரு செந்தில். ஜெயில ஈஸ்வரி கிட்ட விசாரணை நடத்துறாங்க இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் ஈஸ்வரி பதில் சொல்றாங்க. கடைசியில ஈஸ்வரி சொல்றாங்க, நான் ராதிகாவை புடிச்சு தள்ளவே இல்லைன்னு சொல்றாங்க.